இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனசார போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு, சூடு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மனசை விட்டு பேசு, உன் தரப்பு என்னன்னு சொல்லு. அவ என்ன சொன்னாலும் அத எந்த குறுக்கீடும் இல்லாம அமைதியா கேளு. இங்க பாரு, சும்மா குறுக்க போய் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தான்னு வையேன், மறுபடியும் பிரச்சனை தான் வரும். டேய், அப்படி அவங்க கிட்ட பேசும்போது தாண்டா அவங்க மனசுல இருக்கிற கோபத்தோட அளவு நமக்கு தெரியும், அவங்க மனசுல இருக்கிற காயத்தோட ஆழமும் நமக்கு தெரியும். என்ன, அத தெரிஞ்சுக்க பாரு. அப்பா நீங்க கிரேட்பா, செம ஐடியா கொடுத்தீங்க அப்பா, ரொம்ப நன்றிப்பா. டேய், பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இவங்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டேன்னு வையேன், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அப்புறம் நீயே பிரச்சனையை பெருசாக்காத, பார்த்து முடிச்சுக்க. என்ன கேவலப்படுத்துறதுக்காகவே இந்த பிறவி எடுத்திருக்க. இது சரியில்லை. எங்க போறீங்க? நான் கண்மணி கிட்ட போய் இப்பவே பேச போறேன். சார், அவர் சொன்னது சின்ன சண்டைக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அண்ணி என்ன உன்னை வேணாங்கிறது. இதா போறாரு, அவரே அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. இப்ப போய் பேசினா அன்னைக்கு கோவம் ஜாஸ்தி ஆகும்டா. கொஞ்சம் டைம் கொடு. இல்லடா, அது அவர் என்ன பிரச்சனைன்னே தெரியாம அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா இப்ப சொன்னது உனக்கு இல்ல, எனக்கு. வீராவுக்கும் எனக்கும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப எனக்கு உனக்கு அப்புறமா சொல்லுவாரு, நீ தனியா கேட்டுக்க. டேய், உங்க 2 பேருக்கு பிரச்சனையை விடுங்கடா, என் பிரச்சனைக்கு வாங்கடா. அதான் சொல்லிட்டேன்ல, ஆமா இதியா இரு கொஞ்ச நாளைக்கு. நான் தூக்கம் வராம தனியா தான் நீங்க படுத்திருக்கேன். ஒரே ஒரு கால் பண்ணி பேசலாம். பொண்டாட்டி மேல சுத்தமா அக்கறையே கிடையாது. கேட்டா லவ் பண்ற, உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். ஆனா ஒண்ணும் காணோம். ஐயோ செல்லம், நினைச்சதும் கால் பண்ணிருச்சு. உடனே அட்டன் பண்ணா தூங்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பானோ. வெயிட் பண்ணட்டும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் கட் பண்ணிடுவானே. ஹலோ, தூங்கிட்டியா? பின்ன எதுக்கு இந்த நேரத்துல வீடியோ கால் பண்ற? சும்மா நடிக்காதடி. நீ தூங்கிட்டேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? கொட்ட கொட்ட முடிச்சிட்டு தானே இருக்க. இல்லையே, நான் தூங்கிட்டேன். எனக்கு இங்க தூக்கமே வரல, உனக்கு எப்படி அங்க தூக்கம் வரும்? என்ன விஷயம்? இங்க தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு வீடியோ கால்? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வெளியே வாயேன். அதெல்லாம் வர முடியாது. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ். ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். சும்மா இந்த மாதிரி தான் தொந்தரவு பண்ணாதீங்க. போன வைங்க. சொல்றா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் நான் கேட்டதை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டியா, அப்புறம் என்ன? போ. ஏய் இரு, முதல்ல வெளியே வா. அதெல்லாம் வர முடியாது. வாப்பா. ஏய், வர முடியாதுன்னா முடியாது, போடா. இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? ஏய், என்னடா சொல்ற? கால்ல ஒரு பெரிய ஆணி ஏறிடுச்சு, ரத்தம் கொட்டுது. அடிபட்டுருச்சா? ஆமா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. இரு வர. ஹலோ. மரா, என்னாச்சுடா? என்னாச்சு? என்ன கால காயோன்னு? பதறாது பதறாது, பொய் சொன்னேன். அப்படி சொன்னாதானே வருவ. ஃப்ராட். ஆமா. டேய், ஒண்ணு இல்ல, பதறாது. என்னடா இது கோலம்? ஆசைப்பட்டு மின்மினி பூச்சி வேணும்னு கேட்டல. ஆமா. அதென்ன ஒரு இடத்துல நிக்குது? நைட்டு வேற, லைட் அடிச்சா எல்லாம் பறந்துருது. அதான் என்ன ஆனாலும் சரி, சேரு சகதின்னு எல்லாம் பார்க்காம போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேனா? கண்ணை மூடு. மின்மினி பூச்சி எடுத்துட்டு வந்திருக்கேடா. கண்ணை மூடு.
த்ரீ கண்ணை திறக்கட்டா? 2 1 எனக்காக வாடா. ம்? உன் ஆசை ஒன்னொன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரியா? சேரா வேற இருக்கு, அதனால முத்தெல்லாம் தர வேணாம். எப்படி வேர்க்குது பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா. அண்ணி, நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுவும் ஆகாத. நீ எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டோம். சாமி நம்மளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுது, அவ்வளவுதான். தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். என்னன்னா இது, சாமி கும்பிட்டு நிம்மதியா போலாம் தானே வந்தோம். இப்படி ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டாரு இவரு. சாமியாடியோட அருள்வாக்கு தப்பாவது ராமச்சந்திரா. எதுக்கும் ஓ மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. ஒரே நாள்ல கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இங்க பாரு, நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் போனை போட்டு சொல்லிடு, யாரையும் விட்டுறாத. இல்ல வள்ளி, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் வள்ளி. நான் யாராவது விட்டு இருந்தேன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஞாபகப்படுத்துறேன். ஆனா அதுக்காக நீ யாரையும் மறந்துடாத. நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம ஊர்ல நடக்க போகுது, அதுவும் நம்ம சொந்த ஊர் கோவில்ல. சந்தோஷமா தானே இருக்கு. அதே சமயத்துல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் மனசுக்குள்ள ஒரே பதட்டமா இருக்குண்ணா. வள்ளி, இது ரொம்ப சிம்பிளா கோவில் நடக்கிற கல்யாணம். எல்லாமே சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இந்த மாதிரி நம்ம ஊர்க்காரங்களே முன்னாடி நின்று அவங்களே எல்லா வேலையும் பாப்பாங்க. நீ ஒண்ணும் பதட்டப்படாம இரு. பதட்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இந்த பாருண்ணா, என்ன நீ வள்ளி? சும்மா பேசி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. எல்லாருக்கும் போன போட்டு எல்லாரையும் வர சொல்லிடு, யாரையும் விட்டுறத. அப்புறம் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல சரி, முடியாது. சரி. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சரி சரி சரி